இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கும்கி 2 படத்தோட விமர்சனம். கும்கி 2 கொஞ்சம் ரிலீஸில் சிக்கல், சட்ட சிக்கல், அதுவும் கூட கொஞ்சம் ஃபைனான்சியலாக சில பிரச்சனைகள். ஆனாலும் பிரபு சலமன் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பண சிக்கலை, சட்ட சிக்கலெல்லாம் விலக்கிட்டு படத்தை வந்து ஒரு ஷோ 2 ஷோ தாண்டி ரிலீஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. உண்மையாகவே அவருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொன்னார். கடவுள் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இதுலேயும் அவர் இயேசு கடவுளை நம்பலாலும் படத்தில் கஜமோகன் தானே கதாநாயகன். ஆமாம், அதாவது மதியழகன்கிற மதி கதாநாயகர், நான் சொல்கிறது யானை இல்லைங்களா. ஸோ அந்த கஜமோகன் எப்படி கைவிடுவார். ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு அருமையான ஒரு படம். ஏன்னா ஒன்று, பெரியவர்களுக்கு வந்து குழந்தை மனசு இல்லாத பெரியவர்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் குழந்தைகளோடு போய் குழந்தை மனசோடு இந்த படத்தை பார்த்தா நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை, அந்த சிறுவன் வந்து ஒரு ஆதிவாசி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அம்மாக்காரிக்கு பல ஆண்களோட தொடர்பு, அப்பா இல்லை. அப்பப்போ அந்த கூட நடிக்கிறவர் சொல்லுவார், அது வேறு இங்கிலீஷில் சொல்லுவார், யாருனே தெரியாதவனோட சன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையாக பண்ணியிருந்தார் பிரபு சலமன். அந்த பையன் தான் வளர்கிறப்பே ஒரு குட்டி யானையை, ஒரு குழியில் விழுந்த யானையை மேலே தூக்கி விட்டு அவனும் அதோடு சேர்ந்து வளர்றான். அதுக்கு தண்ணி கிண்ணிலாம் கொடுத்து இந்த யானையை அவன் வளர்க்குறதுக்கு கொடூரமான அம்மா நம்ம சூசன், அவங்க தான் அந்த கும்கியில் பண்ணியிருப்பாங்களா, மைனாவில் பண்ணியிருப்பாங்களா, அவங்க தான் மைனாவில்